सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा श्री गुरुभ्यो नमः. இன்றைய தினம் ராகவ யாதவீய காவியத்துல 21வது ஸ்லோகத்தை இப்போ பதிவு பண்ண. இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்லோகத்தை நேரடியா படிக்கும் பொழுது மாரீச்சனுடைய வதமும் அதன் பிறகு நடக்கின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடிலிருந்து படிக்கும் பொழுது இந்த பிரத்யும்னனோட சேர்ந்துண்டு கிருஷ்ணன் சொர்க்கத்தை பாரிஜாத அந்த விருட்சத்தோடு சுற்றி வரான். அந்த கிருஷ்ணனுடைய பின்னாடியே துரத்திண்டு ஓடுறான் இந்திரன். இப்படியாக இந்த ஸ்லோகத்தை நாம பின்னாடி நின்று பார்த்தால் ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. முதல்ல நேரடியாக இந்த ஸ்லோகத்தை பார்க்க போறோம். அதுல முதல்ல ஸ்லோகம். தாட்டகேயலவாதேனோ ஹாரி ஹாரி கிராசசஹ ஹாசஹாய ஜனா சீதாநாப்தேநாதமனா புவி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. தாட்டகேய லவாத் ஏனோ ஹாரி ஹாரி கிரா ஆச சஹ ஹா அசஹாய ஜனா சீதா அனாப்தேனா அதமனாஹ புவி. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா. ஹாரி கிரா ஏனோ ஹாரி சஹ தாட்டகேய லவாத் ஆச ஹ புவி அனாப்தேனா அதமனாஹ அசஹாய ஜனா ஆசீத் அப்படின்னு நாம கிரியாபதத்தை இங்க சேர்த்துக்க வேண்டும். நாம ஏற்கனவே இந்த விஷயத்தை பார்த்திருக்கோம். பல இடங்கள்ல பல காவியங்களை நாம சொல்லியிருக்கோம். அதாவது எந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் நமக்கு கேட்கப்படலையோ இருக்கவில்லையோ அந்த இடத்துல நாம அசபுவி தாத்துவையோ அல்லது பூ சத்தாயம் அப்படிங்கிற தாத்துவையோ எடுத்துட்டு அங்க தேவைப்படுகின்றதான அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான லகாரத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்க நம்ம ஆசீத் அப்படின்னு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஹாரி கிரா ஏனோ ஹாரி சஹா. ஹாரி கிரா. கிரா அப்படின்னு சொன்னா கீஹின் சப்தத்திலிருந்து வந்திருக்க கூடியது. கிரா அப்படிங்கிறது திருதியா விபக்தி ஏகவசனம். கீஹி அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா சொல் அப்படின்னு அர்த்தம். ஹாரி கிரா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஹாரின்னா ஹரதி ஹிருஞ்ச் ஹரணை, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது மனதை கொள்ளையடிக்கின்றதான ஒரு சத்தம் ஹாரி கீஹி அப்படின்னு வரும். அதனுடைய திருத்தியா பக்தி ஏகவச்சனம் வச்சிருந்தால் ஹாரி கிரா, அதாவது மனதை கொள்கின்ற அந்த சொற்களால் சொல்லால். அந்த சொல்லால் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா ஏனோ ஹாரி. ஏனஹா அப்படின்னு சொன்னா பாபம்னு அர்த்தம். ஹாரின்னா ஹிருஞ்ச் ஹரணை, அதே தாத்து தான் இங்க. ஹாரின்னா நாசம் செய்கின்றது, அதாவது மனதுக்கு இனிமையானது, மனதை கொள்கின்ற ஒரு சொல். என்ன சொல்? ராம என்கின்ற ஒரு சொல். அந்த சொல்லால் ஏனோ ஹாரி பாபத்தை போக்குகின்ற சஹா அந்த ராமன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னா தாட்டகேய லவாத் ஆச. தாட்டகேயா அப்படின்னு சொன்னா மாரீச்சஹா.
அந்த மாரீச்சனுடைய லவனம் அப்படின்னு சொன்னா இங்க லவனம்னா சேதனம், கர்த்தனம், அதாவது நாசகா ஹனனம்னு அர்த்தம். அவனுடைய தலையை கொய்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கொய்தான் அப்படின்னா வெட்டி எடுத்தான்னு அர்த்தம். அதுதான் இங்க லவணம் அப்படிங்கிற, லவணம் இல்ல லவணம். லவணம் சொன்னா நமக்கு தெரியும் உப்பு. இங்க லவணம் அப்படின்னா சேதனம்னு அர்த்தம். இந்த மாரீச்சனுடைய தலையை கொய்து எடுத்தார். யாரு? முன்னாடி சொன்னதான ஹாரிகிரா ஏனோ ஹாரி சஹா. சரி, இப்படி பண்ணியதாலே, அந்த காரணத்தினாலே, என்ன காரணத்தினாலே? அசுரனான மாரீச்சனை கொன்றதினாலே. ஹேதோ பஞ்சமி. இப்போ ராமனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, பிரகாசமா இருக்கானா, திதீபே ரொம்ப ஜாஜ்வல்யமா பிரகாசித்து கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமிங்கிற ஒரு புகழோடு இந்த உலகத்துல பிரகாசிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு இப்போ ராமனுடைய ஒரு நிலையை சொல்லியாச்சு. நமக்கு இந்த கதை தெரியும். மாரீச்சன் இறந்து போகும் பொழுது ஹா ராமான்னு சொல்லி இறந்து போறான். இதை கேட்ட உடனே சீதை ஹா லக்ஷ்மணான்னு சொல்லி இறந்து போறான். இதை கேட்ட உடனே சீதை பயப்படுறான் இல்லையா? லக்ஷ்மண் சொல்லையும் மீறி போய் தான் ஆகணும் அப்படின்னு கட்டளை இடுறான். அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக லக்ஷ்மணனும் தன்னுடைய அண்ணனை தேடி போறான். இந்த நிலைமையில சீதையினுடைய அந்த நிலை ஸ்திதி எப்படி இருக்கு அப்படிங்கிறது 3வது பாதத்தினாலையும் 4வது பாதத்தினாலையும் கவி வர்ணிக்கிறார். என்ன சொல்றார்? ஹா புவி அனாப்தேனா அதமனாஹ அசஹாய ஜனா ஆசீத். எடுத்த உடனே ஆச்சரியம். ஹா, இப்படி ஆயிடுத்தே, சீதையினுடைய நிலை இப்படி ஆயிடுத்தே. எப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா, அனாப்தேனா, அனாப்த இனஹா, அப்ராப்த இனஹா. அதாவது ராமன் இப்போ அந்த இடத்துல இல்ல, அதனால இனஹான்னு சொன்னா தலைவன் அர்த்தம். சீதையினுடைய தலைவன் சொன்னா யாரு? ராமன். அவர் இப்போ இங்க இல்ல. அப்ராப்தஹா இனஹா, அதாவது நாதஹா, தலைவன் இல்லாதவளாக, கணவன் இல்லாதவளாக இப்பொழுது இவள் இருக்கிறாள். அப்ராப்தஹா இனஹா யயா சா அப்ராப்தேனா. அது மட்டும் இல்ல, ஒரு பயத்தோடு இருக்கா, ஒரு பொறுமை இல்லாம இருக்கா, சகனம் இல்லாம இருக்கா. ஏன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு தீங்கு இழந்து விட்டது அப்படிங்கிற ஒரு பிரமை. அதனாலதான் அதமனாஹா. தமஹா அப்படின்னு சொன்னா பொறுமை, சாந்தி. அது இல்லாதவளாக, அதம் சாந்தி இல்லாதவளாக மனதை கொண்டிருக்கிறாள். அதம் மனஹா. இந்த தமஹா அப்படிங்கிறது மனசுக்கு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட மனதாக இருக்கு அவருடைய மனது? பொறுமையற்றதாக இருக்கு. அதம் தமஹான்னு சொன்னா பொறுமை, அதை கொண்டது அப்படின்னு சொன்னா தமனஹா அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அது இல்லாம இருக்கிறதுனால அதமனஹா. அதமனஹா அப்படின்னு சொன்னா மனதானது பொறுமையற்றதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மனதை கொண்டவள் அப்படின்னு பகுவீகி சமாசா. அதமனம் அதமனஹா எஸ்யாஹாசா. அதமனாஹா, இப்பேற்பட்டவளாக இருக்கிறார். அனாப்தா அனாப்த இனா அதமனாஹ அசஹாய ஜனா. இப்போ அவளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, சகாய ஜன ரஹிதாவா இருக்கா. ஏன் அப்படின்னா, கணவன் இல்ல, அது முன்னாடியே ஒரு பதத்தினால சொல்லிட்டா அனாப்தேனா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கணவனுடைய நிலையை யோசித்து பயத்தோடு இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, கூட யாரும் சகாய ஜனம் இல்லை. ஏன்னா இருக்கிற லக்ஷ்மணனையும் அனுப்பியாச்சு. அப்போ சகாய ஜன ரஹிதாவாக இருக்கிறாள், சகாய ஜனம் இல்லாதவளாக இருக்கிறாள். அதனாலதான் அசகாய ஜனா. இதுதான் ஹா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கவி ஆரம்பிச்சார். மேற்கொண்டு ஏதோ ஒரு துஷ்ட காரியம் நடக்க போறது அப்படிங்கிறத ஒரு சூச்சனையா ஹா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லி, இப்படி ஆயிடுத்தே இவளுடைய நிலைமை அப்படின்னு கவி இந்த இடத்துல நமக்கு காமிக்கும். இப்படியாக ஸ்லோகத்தை நேரடியாக படிக்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து படிச்சோம்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஸ்லோகம். விபுனா மதனாப்தேனா தாசீனா ஜயஹா சஹா சசரா கிரி
ஹாரி ஹானோ தேவாலய கேட்டதா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா விபுனா மதனாப்தேன ஆத ஆசீனாஜயஹாசஹ சஹ சராஹ கிரிஹாரி ஹா நோ தேவாலயகே அடதா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வய யோஜனா ஆசீனாஜயஹாசஹ சராஹ கிரிஹாரி தேவாலயகே திரிதசாலயே அடதா மதனாப்தேன விபுனா நோ ஆதஹா. என்ன அர்த்தம் சொல்ல வரா இதுல அப்படின்னு கேட்டா, முதல்ல நாம் எடுத்துக்க வேண்டிய பதம் ஆசீனாஜயஹாசஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய வாகனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடியதானவன் ஜெயந்தன். அந்த ஜெயந்தனுடைய விரோதி பிரத்யும்னன். அவனுடைய அட்டகாசத்தை நாசம் பண்ணக்கூடியவனாக இந்திரன் இருக்கிறான். ஆசீன அப்படின்னா உட்கார்ந்து கொண்டிருப்பவன். தன்னுடைய வாகனத்துல உட்கார்ந்து இருக்கான். யாரு அப்படின்னு சொன்னா ஜெயா ஜெயந்தகான்னு அர்த்தம். அது கூட எப்படி சொல்றா, ஆசீன அஜய அப்படின்னு சொன்ன அர்த்தம், ஜெயந்த வெற்றியை மாத்திரமே கொண்டவன் ஜெயந்தகா. அந்த ஜெயந்தனுடைய விரோதி, அதாவது அஜயா அப்படின்னு சொன்னா அது விரோதிங்கிற காமிக்கிறதுக்காக அகாரம். ஜெயந்தனுடைய விரோதி யார் அவன்? பிரத்யும்னஹா, மன்மதன் அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவனுடைய ஹாசகா, அட்டஹாசகான்னு சொல்லுவோம். அதாவது தன்னுடைய பராக்கிரமத்தினால யுத்தத்துல அட்டஹாசம் பண்றான். யாரு? இந்த பிரத்யும்னஹா. அவனை ஹந்தீதி ஹான் இருக்கு, ஆனா இங்க கொள்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல. அவனை இந்த ஷரபானங்களால தோற்கடிக்கிறான். யாரு யாரை தோற்கடிக்கிறான்? இந்திரன் பிரத்யும்னனை தோற்கடிக்கிறான். இதுதான் இங்க ஹந்தி அப்படின்னு சொன்னா தோற்கடிக்கிறான்னு அர்த்தம். எப்படி அர்த்தம் கிடைச்சிருக்கு? ஆசீனா ஜெயஹாசஹா அப்படிங்கிற பதத்துக்கு தன்னுடைய வாகனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஜெயந்தனுடைய விரோதியான பிரத்யும்னன், அந்த பிரத்யும்னனுடைய அட்டகாசத்தை கட்டுப்படுத்திய அல்லது தோல்வியுறச் செய்த இந்திரன் அப்படின்னு இந்த பதம் இந்திரனுக்கு விசேஷணமா வந்திருக்கு. அதான் இங்க ஆசீனா ஜெயஹாசஹா அப்படின்னு. அடுத்த பதம் சராஹா அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ரைன்னு ஒரு பதம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். செல்வம், சம்பத் அப்படின்னு அர்த்தம். அதனுடன் சேர்ந்தவன், சம்பத்துடன் கூடியவன். சராஹா சம்பத்கஹா. நிறைய சம்பத்து உண்டு. தேவர்களுடைய ராஜா அப்படின்னு சொன்னா அத்தனை சம்பத்தும் இவரை சேர்ந்தது தானே, இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது தானே. அதனாலதான் இவர் சராஹா, செல்வத்தினுடைய குவியலை கொண்டவர், செல்வத்தை கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். கிரிஹாரி, கிரின்னா மலை, ஹாரின்னா நாசம் செய்பவன் அர்த்தம். ஆனா இங்க மலைகளை நாசம் செய்தவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த மலைகளுடைய அந்த இறக்கைகள் இருக்கிறது இல்லையா, அதை நாசம் செய்தவன். அதனால கிரிஹாரி எல்லாமே இது தேவேந்திரனா இருக்கக்கூடிய அந்த இந்திரனுக்கு இதெல்லாம் விசேஷம். இப்பேற்பட்டவன் இந்த தேவேந்திரன் தேவாலயக்கே திரிதசாலையே, தேவாலயக்கே அப்படின்னு சொன்னா தேவர்களுடைய இருப்பிடமானது எதுவோ அதுவே தேவாலயக்கா. திரிதசாலயான்னு அதனுக்கு பெயர். தேவாலயத்தில் ஆட்டதா, அட்டன் அப்படின்னு சப்தம் வரும். சத்ரந்தமா சொன்னா அட்டத்தின பிரமத்தின் அர்த்தம், சுற்றுகின்ற. அட்டதா மதனாப்தேன விபுனா. அட்டதா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். சுற்றுகின்றவனோடு. யார் அவன் சுற்றுகின்றவன்? விபுனா. விபுனா விஷ்ணுன்னு அர்த்தம். இங்கே யாருடன் சுற்றுகின்றான்? விஷ்ணு. மதனாப்தேனா, மதனாப்தேனா பிரத்யும்னஹான்னு அர்த்தம். அந்த பிரத்யும்னனுடன் சேர்ந்த விஷ்ணுவுடன். விஷ்ணுனா இந்த இடத்துல கிருஷ்ணன் எடுத்துக்கணும்.
பிரத்யும்னனோடு சேர்ந்து சுற்றுகின்ற கிருஷ்ணனோடு சகா ந ஆதா ந அததிஸ்ம அப்படின்னா அடையவில்லை அப்படின்னு அர்த்தம். அவர் போற வேகத்துக்கு இவரால ஈடு கொடுத்து கிருஷ்ணனிடம் போய் சென்று சேர முடியவில்லை. யாருக்கு? இந்திரனுக்கு. இப்படியாக தேவலோகத்தில் நடக்கின்றதான இந்த ஒரு நிலையை ரொம்ப அழகா பின்னாடியிலிருந்து முன்னாடி கவி சொல்லியிருக்கார். மேற்கொண்டு இந்த ஒரு விளையாட்டுல யார் வெற்றி பெற போறா, இந்திரன் எப்படி அந்த புஷ்ப விருட்சத்தை மறுபடியும் அடைய போறான் அப்படிங்கிறது நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம்.